மகாராஜா என்னை 10 மாதம் 300 நாள் தன் அங்கத்திலே சுமந்தி வாடா மகனே வருங்கால இளவரசனை என்று வாடா மகனே வருங்கால குடிகாரா என்று என்னது வருங்கால இளவரசன் என்னை பெற்றெடுத்த என் தாய் உன்னையும் கற்கண்டே தேனே காய் என்று வாரி வாரி மெத்தமிட்டாள் எங்க அம்மா தேவதைங்க என் தாயோ எனக்கு 2 தாய். யார் அதிதிதி உங்க தாயோ அதிதிதி தாய் ஒன்று இருந்தால் ஒரு தந்தை ஒன்று இருக்க வேண்டும். ஆமாங்க. என் தந்தையோ காசிப மகாமுனிவர். என் தந்தையார் உங்க தந்தையோ காசிப மகாமுனிவர். ஆமாடா. காசிப மகாமுனிவருக்கும் அதிதிதிக்கும் நீங்க பிறந்தீர்களே என்னடா கேட்ட? எத்தனை பேர் பிறந்தீங்க? நான் ஒன்னா நான் எத்தனை பேர் பிறந்தேன்? எத்தனை பேரு? நானே இப்படி அழகா இருக்குனா ஆயா நான் என் தம்பி எப்படி இருப்பான்? அழக பத்தி 6 நாள் மேட்சலாம் நீ மட்டும் ஏன்டா மவர பிடிக்குது எனக்கு உன் மூஞ்ச பார்த்தா குழாயெல்லாம் எரியுது. என் தந்தை நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? நாங்க ஒன்னா நான் ரெண்டா நான் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேர்? ஒரு சரியாக கேட்டிருப்பேன். ஜனபலம் உண்டவரே செய்து நல்ல பிறந்தவரே இது என்ன ஊரு? இது வந்து ஆனைப்பள்ளம் இல்லைங்க, புளியம்பட்டி. புளியம்பட்டி. ஆமா. ஆனைப்பள்ளத்துக்கு சந்த அன்பு தலைவர் பஞ்சாயத்து தலைவர் இங்க வருகை தந்திருக்கின்றார். எங்க இருக்கிறாரு? அதை எங்கே ஒரு இடத்துல இருப்பாரு, உட்கார்றாரு, போயிடுவோம். தலைவர் வந்திருக்கின்றார். அவருடைய குடும்பங்களும் 2 சீர சிறப்பு இருக்க அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். 56 தேசத்தில் அழகான நாடு. நீங்க எத்தனை பேர் பிறந்தீர்கள்? கூடி பிறந்தவர்கள், கூட்டுப்பால் உண்டவர்கள், சேர்ந்து பிறந்தீங்க. சரியாக நாங்க 2 பேர் பிறந்தோம். 2 பேரா? ஆமாடா. நீங்களே அவ்வளவு அழகா இருக்கிறீங்களே. உங்க தம்பின்னா தம்பி. என் பெயர் அரக்க குணம், முரட்ட குணம், அங்கார கோவம், முட்டை கண்ணு, கோர பள்ளி, இப்படி அண்டரண்ட பூவனமல்ல. ஐயா பேரை கேட்டா சிறு நடுவிட்டா. என் பெயரோ கால்வராசூரன். என் தம்பி கந்தகாசூரன். ஆமா. அப்படி 2 பிறந்து நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு என் நாடு.
56 தேசத்தில் அழகான நாடு அஸ்தகிரி மலை என்னுடைய நாடாகும். அஸ்தகிரி மலை. நல்லா கவனமா கேட்கணும். இந்த கார்கோடாசனுடைய நாடு அஸ்தகிரி மலை. அஸ்தகிரி மலை. தம்பியோட நாடு உதயகிரி. உதயகிரி. ஆமா, அஸ்தகிரி உதயகிரி. இப்படி நாங்க 2 நாட்டில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு நேரிட்ட எதிரி அவர்கள் யார்? யாரு யாரு யாருங்க? எப்படியாப்பட்டவர்கள்? இப்ப நான் உண்மையை சொல்றேன். சத்தியமாலும் ஊசி போட்டு நிஜமாலா இப்படி அடிச்சுன்னா சத்தியமா நெஞ்சு நிஜமாலா உண்மையால்டா நிஜமாலா கோயத்தியமா காய்ச்சல்டா காய்ச்சலாக்குதா ஊசி போட்டுட்டு வந்தடா ஜாகிரதா பாத்திக்குது. சத்தியமா வெளியே வரும்போது கூட மாத்திரை போட்டுக்கிட்டு தானே வந்தேன். ஏன் நான் வரேன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா அப்படியே வளைச்சிட்டு போயிருப்பா. நிஜமாலா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்லயே படுத்துருப்பா. அடே என் பொண்ணுட்டு மூஞ்சா அங்க எந்திரி அடு மூக்கு பாரு. காய்ச்சல் அடிக்குதுடா. பொறுமையா பண்ற அந்த 2 புவனம் அல்ல எங்கள காய்ச்சலோட கூட கூத்துக்கு வரணும். ஒரே காரணம் தான். என்ன காரணம் தெரியும்? எங்க கோம லீவ் போட்டோம். அது ஏன்டா பாடி பண்ணிக்கிட்ட? நீ தான கோமாளி செட்டு கோமாளி. ஆமாங்க. டேய் என்ன கொல்ல பிறந்தவன் நீ ஒண்டி தாண்டா ஜாகிர திருட்டு. மகாராஜா மகாராஜா நீங்கள் அடிக்கடி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கு நேரிட்ட எதிரி யாரு? அந்த தேவர் தானே எனக்கு நேரிட்ட எதிரி. தேவூர்காரா? ஆமாடா. தேவூர்காரியா உங்களுக்கு எதிரி ஆகணும்? டேய் அந்த தேவர் எனக்கு ஏன் எதிரி ஆகணும்? ஏன்? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பகை? என்ன பகை? ஏண்டா டேய் நாங்கள் என்ன செய்தோம்? அமிர்தம் கருதோம். அமிர்தம் கரையறீங்க. இமயகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை அணைக்கையாகவும் சந்தன சூடா கொண்டு அமிர்தம் கருந்தப்படா. அந்த அமிர்தம் ஏண்டா ஆளுக்கு பாத்தானே? பாதிதானே? ஏண்டா அந்த பாதி கொடுக்காம அந்த கருமூஞ்சு பையன் மத்தாளத்தில் அடி வாங்குறவன், மாமியால பெண்ணாண்டவன், மறுமுறை கட்டவன், அந்த கண்ணை கடித்து மறைந்து விட்டான் பையன். பண்ணாதான் அழித்து முடியும். எடுத்து மறைந்தான். பார்த்தேன். அந்த சிறிமந்த கண்ணனை விடக்கூடாது என்று நேற்று தினத்திலே நான் என்ன செய்தேன்? நேற்று தினத்திலே நான் என்ன செய்தேன்? என்ன? என் தம்பி ஆகிய கந்தகாசூரனை அந்த தேவர்களை அடித்து சித்திரவதை செய்யணும். அந்த சிறிமந்த கண்ணை சிறப்பிடித்து வாடா என்று என் தம்பி அனுப்பினேன். ஆனா என் தம்பி போன தம்பி என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்று புரியாம இருக்கிறேன். அதனால என் தம்பிக்கு போன உடனே தேவர்களை அடித்து சித்திரவதை செய்து சிறுபிடித்து இழுத்து வந்திருப்பான். ஆனா போன தம்பி இன்னும் வர காணோம். என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்று புரியாம இப்படி நான் இருக்க வேலையில உங்க தம்பி பிடிக்கிறது பண்ணிருப்பா. என்னடா உங்க தம்பி குடிக்கிற பழங்குதா? ஆமா. அப்பதான் குண்டத்து மேல அவன் பேரு பிராந்தி பிஸ்கிலாம் சாப்பிடுவான்டா. ஆமாங்க. உன் மூஞ்சாட்டமா இருந்துச்சு. குண்டத்து மேட்ல ஒருத்த குடிச்சுட்டு கொலாய் திறந்துட்டு என்ன மாதிரியா இருக்கிறான்? அவ்வளவு வரிசையா இவனுக்கு மூஞ்சி வேற மூஞ்சி வைக்க முடியாது. ஏண்டா எங்க அம்மா வகுத்துல லவுக்குன்னு 12 5க்கு நாங்க 2 பேரும் லாபக்குன்னு உழைப்போம். 2 பேருமா? ஆமாடா. ஒரு அம்டுக்கா? அம்மா இருக்குமே. ஏண்டா வாடங்க அண்ணா ஜாகரண்ணா போவாத நான் அடிக்க மாட்டேன். அண்ணா உட்கார். ஐயோ ஐயோ உன்னோட மேய்ச்சாடு வர சொல்லுங்க. அதனால் நான் என்ன செய்வேன்? என் தம்பி நேற்று தினத்திலே அவன் என்னாச்சு ஏதாச்சு ஒன்று புரியாம இருக்க வேலையில நான் என்ன செய்தேன்? சிமாதலத்தை அமர்ந்து இருக்க வேலையில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பாரு. கேக்குங்க. என்னடா சத்தம்? நாராயணா நாராயணா நாராயணா. தேவர் என்றால் எனக்கு பிடிக்காது. நாராயணா என்று ஒரு சத்தம்.
அவன் யாரு, எப்படியாப்பட்டவன், என்ன தேடி எதுக்காக வரான், அதனால இப்ப அவனை சந்திக்கிறேன்டா. அதி சீக்கிரமாக அவன் யாருன்னு அறிய செய்யணும். அழைத்து வா இங்கே. மேல இருந்து கேக்குதுங்க. நான் வந்துகிட்டே இருப்பேன்டா, நான் வந்துகிட்டே இருப்பேன். நாராயணா 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 சத்தம். நாராயணான்னு சொல்றேன் நாட்டிட்ட என்ன அடிக்கிற? அந்த சத்தம் கேட்டாவே எனக்கு காதுக்கு பிடிக்காது. நான் பிள்ளை பூச்சிட்டாட்டு வர சொல்றான். எவனா இருந்தாலும் பாத்துக்கிறேன். கேளுங்க சபையிலே. அதே நேரத்தில் நாரத மகாமுனிவர் சபையில் அவரால் மட்டும்